அன்பான மீன ராசி நேயர்களே, குரு பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால பேசக்கூடிய வார்த்தைகளை விட செயல்ல இறங்கி ஜெயிக்கிறவங்களா நீங்க இருப்பீங்க. தான் பழகுற எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவீங்க. யார்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கூட பொய்யா நடிக்க தெரியாது. உங்களுடைய கற்பனை திறமை மற்றவங்க ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். தனிமையை அதிகமா விரும்புவீங்க. ஆழமா சிந்திப்பீங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க மேல கருணை காட்டக்கூடிய முதல் ஆளா நீங்க இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் குறை சொல்லிட மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசார நினைப்பீங்க. கடவுளை முழுசா நம்புவீங்க. மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உற்சாகமா நீங்க இருக்க போறீங்க. புது மனசுனா வாழ போறீங்க. இருந்தாலும் சில விரயங்கள் எல்லாமே ஏற்படும். நவ கிரகங்களின் தலைவனான சூரியனும் தேவர்களின் குருவாக போற்றப்படக்கூடிய குரு பகவானும் மார்ச் மாதத்துல இணைஞ்சு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நவ பஞ்ச யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த யோகத்தின் காரணமா பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டத்தினுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அறிவு, தெளிவு மற்றும் முடிவெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு மேம்பாடு அடையும். தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சமூகத்துல செல்வாக்கு உயரப்போகுது. பணம் கொடுக்கல் வாங்கல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தடைகள் எல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கடந்த சில மாதங்களா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்து இருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இப்ப வரைக்கும் உங்களால ஜீரணிக்க முடியல. அதனாலேயே நிறைய நேரங்கள்ல மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில இதுக்கு மேல நான் என்ன கஷ்டப்பட வேண்டி இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமைஞ்சதுக்கு நான் வாழாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட நெகட்டிவான எண்ணங்கள் உங்க மனசுல வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது ஒண்ணுமாக இருந்திருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்க நிறைய நபர்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்க. அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் உங்களை காப்பாத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல உறவுகளாகவும் நண்பர்களாகவும் இருந்தவங்களே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரியாம எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களுக்கு அப்புறம்தான் சில நபர்கள் எந்த அளவுக்கு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, உங்க அளவுக்கு எனக்கு சூதுவாது தெரியல, இந்த மாதிரி தெரிஞ்சே மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யறவங்களுக்கு அந்த கடவுள் நிச்சயமா தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு கடவுள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வச்சுட்டு அமைதியா கடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்குள்ள எத்தனை ஆதங்கம் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாம கஷ்டத்தையும் கண்ணீரையும் மறைச்சிட்டு வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமாவே இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஓஹோன்னு ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம வயிறார சாப்பிட முடியாம நிம்மதியா தூங்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் எல்லா இடத்துலயும் நீங்க கடந்து வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நீங்களா ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. நீங்க 1000 நல்ல விஷயம் செஞ்சாலும் அதையெல்லாம் பாராட்டி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அதுவே உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டாலோ உங்களுக்கு சம்பந்தமான ஒருவர் தப்பு செஞ்சிட்டாலோ அது இந்த உலகத்துல யாருமே செய்யாத தப்பு மாதிரி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீ முன்னேறிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருப்பாங்க. நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க தேவைக்குனா மட்டும் உங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இப்படி மற்றவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய உங்களுக்கு
ஏதாவது ஒரு அவசரம், ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க 1000 கேள்விகளை கேட்டுட்டு அதுக்கப்புறமா சின்னதா ஒரு உதவி செய்வாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்திருக்கீங்க அப்படிங்கிறத இப்பதான் புரிஞ்சுப்பீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க. உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நீங்க யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்ததில்லை. ஆனாலும் உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நல்லவங்களா தான் இருக்கீங்க, நல்ல விஷயங்களை தான் செய்யறீங்க. ஆனாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரி நினைக்கிறது இல்ல. நீங்க என்னதான் பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்துட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் கிடைக்க போகுது, எந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். சுக்கிர பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பெற்றோர்களுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. இதுவரைக்கும் உங்களுடைய பணம் ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கோ, கடனுக்கு வட்டி கட்டுறது, வண்டிகள் பழுதாகி அதுக்காக செலவு செய்யறது, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வராம கஷ்டப்பட்டது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இதற்கு பிறகு நீங்க பணத்தை சுப செலவுகளுக்காக செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யும் போது உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல குறையும். தாய் வழியாக ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுப செய்திகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். பூமி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்ட ஆரம்பிச்சு அந்த வேலைகள் பாதியில நிக்குது அப்படின்னா அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய வாகனங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்வீங்க. அரசு வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களை விட்டு விலகி சென்ற சொந்தங்கள் எல்லாமே திரும்ப வந்து சேருவாங்க. சகோதர ஒற்றுமை வலுப்படும். நிழல் கிரகங்களான ராகு கேது பயிற்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த காலத்துல குடும்பத்திலையும் தொழிலையும் நீங்க கூடுதலான கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய கடின உழைப்பால லட்சியத்தை அடையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிற நேரத்துல உங்களுக்கு பணம் வருவது சில தாமதங்கள் ஏற்படும். வியாபாரத்துல போட்டிகளை எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகள்ல நீண்ட காலமாக இருந்த திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். கல்யாண பேச்சு கைகூடும். சின்ன வயசுலயே கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா விவாகரத்து பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 2வது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அரசு வழியில சில சிக்கல்கள் உருவாகும். தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் அதிகமாக தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இப்படி இன்பமும் துன்பமும் கலந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு எதுவுமே நடக்கல, நல்லது நடக்காது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் வரணும், அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி, குருமார்களுடைய ஆலயம் மற்றும் சுயம்பு ஆலயங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்க பயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல யாரையெல்லாம் பின்பற்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கான ஆசைகளை கொடுப்பாங்க. அனைத்து சித்தர்களும் குருமார்களும் மக்களுக்கு நல்லது செஞ்சவங்க, நோயை தீர்த்தவங்க, அதிசயங்களை நிகழ்த்தி காட்டினவங்க, இன்னைக்கும் அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க 10 சித்தர்களை தேடி போனீங்க அப்படின்னா 11வது சித்தரை உங்களுடைய சுயமுயற்சி இல்லாமலேயே தானாக தேடி போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியறதில்ல. ஒவ்வொரு சித்தருக்கும் ஜீவ சமாதிக்கும் தனிப்பட்ட சக்தியும் ஆற்றலும் இருக்குது. நீங்க தொடர்ந்து இது மாதிரியான இடங்களுக்கு போகும்போது பலவிதமான நல்ல மாற்றங்கள் உங்களுடைய உடல்லையும் மனதிலையும் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கையிலும் உங்களுக்கு நடக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, அதுல பெரிதாக முன்னேற்றம் இல்லை, தொழில் வியாபாரம் மந்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும்.
இனி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகி லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். தெய்வ சிந்தனை அதிகமாகும் போது பெரியோர்களுடைய உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உறவுகள் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து உங்களுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்க முன்னேறி வருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்க செய்யறது அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ எதுவாக இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுடைய வருமானம் பற்றாக்குறையா இருந்திருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சேமிப்பு அதிகமாக உயரப்போகுது. உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் 2 மடங்கா கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வருவீங்க. பிரிஞ்சிருந்த வாழ்க்கை துணை மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். பெருமை உண்டாகக்கூடிய தருணங்களும் அமைய போகுது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அதிகமான கவனம் செலுத்தணும். நீண்ட தூர பயணங்கள் செல்வதை தவிர்த்துக்கணும். புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான அனைத்து பொருளாதார வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்திருந்த காதலர்கள் மீண்டும் ஒன்றாக சேர்வதற்கும் காதல் திருமணம் கைகூடி வருவதற்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கி தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல் இல்லாம கடமையை உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பெயர் அதிகமாக பேசப்படும். சிலருக்கு பாத்தீங்கன்னா புதிய பணி வாய்ப்புகள் எல்லாமே கைகூடி வரும். யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிட வேண்டாம். வெளிநாடு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வரும். அரசு துறைகளில் இருக்கிறவங்க மறைமுக எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும். புறம் பேசுவோரை புறக்கணிக்க வேண்டும். மாணவர்கள் பாத்தீங்கன்னா மறதியை விரட்ட தினம் தினம் படிக்கணும். பெண்களுக்கு குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்கும். உங்களிடத்துல பொருளாதாரம் சேரும் பொழுது சிற்றின்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய ஒழுக்கத்துல அதிகமான கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நவ கிரகங்களை வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு வாரமும் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியும் தொடர்ச்சியான பலன்களும் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.